முதல் கட்டமா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் A to Z முதல் வரையும் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அவ்வளோதான், நம்ம வீடு, வாசல், வண்டின்னு எல்லாமே இருக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில எந்திரிக்க வேண்டியதா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சமைக்கணும், லஞ்ச் என்னென்னு சமைக்கணும், பார்த்து புது பாத்திரமா இருக்குமா எல்லாத்தையும் பார்த்து ஆசையாக சமைச்சு தரும். என் வீடு, என் கிச்சன் எல்லாமே எனக்கானதாக ஆயிடுச்சு. நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல, நம்ம இஷ்டம் தான் எதுவானாலும். ஏன்னா ஒரே கொண்டாட்டம் தான். டெய்லி இப்படி லைஃப் போக போக கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா சமைக்கிறதே முழு வேலையாக ஆயிடுச்சு. ஒரு முழு குடும்ப பெண்ணா நானே மாறிட்டேன். ஏன்னா அப்பப்போ ஹஸ்பண்ட் வந்து கம்பெனி கொடுத்து சமைப்பாரு. புதுசாக என்னெல்லாம் சமைக்கலான்னு சமைப்போம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறதுனால அப்பப்போ போர் அடிக்காது. நான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். டிக்டாக் பண்ணுவேன். இதே மட்டுமே வேலையாக வச்சுருந்தேன். இங்கே ஹஸ்பண்டுக்கு வந்து 10 ஹவர்ஸ் டியூட்டின்றதுனால காலையில் எத்தனை மணிக்கு போகிறாரு 10 ஹவர் கால்குலேட் பண்ணி லேட்டாக தான் வருவார். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்பப்போ கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு யூடியூப்பில் வீடியோ போடுவேன். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக ஓடிடுச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே இங்கே ஜாப் போயிடுவாங்க. ஒரு மலையாளி ஆண்டி மட்டும் அப்பப்போ என்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம்லாம்